பாரதி உலா 2025 பாரத நாடு பாருக்கெல்லாம் திலகம். வழங்குவோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ், தபம்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், ஆடிட்டர் NRK, சாவித்ரி ஃபவுண்டேஷன், மணிவாசகர் பதிப்பகம், சென்னை சாய் சங்கரா குரூப் ஆஃப் மேட்ரிமோனியல்ஸ், பாரதி பிரியா ட்ரஸ்ட் மற்றும் விசு கல்வி அறக்கட்டளை. இந்த பாரதி உலா நிகழ்ச்சியில் உலாவிட வருகை புரிந்துள்ள அனைவரையும் எங்களது சேது பாஸ்கரா வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சார்பாக வருக வருக என இரு கரம் கூப்பி வரவேற்கின்றேன். பாரதியார் வெறும் கவிஞர் மட்டுமல்ல, தேசபக்தர், சமூக சீர்திருத்தவாதி, பெண் விடுதலை காவலர். இவரது கவிதைகள் மற்றும் பாடல்கள் இன்றும் அனைவரின் மனதிலும் நீங்கா இடம் பெற்றுள்ளது. இதை நினைவு கூறும் வண்ணம் நமது கல்லூரியில் கொண்டாடப்படும் இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ள மெகா தொடர் நாயகன் எழுத்தாளர் திரு தேவிபாலா அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் திமிர்ந்த ஞானச்செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையாம் என்ற செம்மொழி கவிஞன் பாரதியின் வரிகளோடு எனக்கு நல்லதொரு தொடக்க வரவேற்புரை வழங்கி வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரதியார் எங்களுக்கு அந்த சின்ன பிள்ளையிலேருந்தே ஒரு தைரியத்தை கொடுத்தவர். பாரதியார் அவர் பேச்சு போட்டி ஒக்கூரில் நடக்கும், சிவேகையில் நடக்கும். அந்த பேச்சு போட்டியிலலாம் கலந்துக்குவேன். அப்பா தமிழாசிரியர்னால எழுதி கொடுத்தாரு. அதில் சில வரிகள் நாங்கள் மறக்கவே மாட்டோம், எப்பவும் பேசுவோம். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள்,
நடத்த வந்தோம் அப்படின்னு சொன்னவங்களா. அதே மாதிரி அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று கேட்ட அறிவிலிகளை பார்த்து கண்மூடி பழக்கமெல்லாம் மண்மூடி போகட்டும் என்று சொன்ன பாரதி தான் நம் மனசுக்குள்ள ஒரு ஊற்றெடுத்த வெள்ளமாக மாறி முதலாவதாக 2000 பெண்கள் கல்லூரி துவங்கிய போது பெண்கள் கல்லூரியில் இன்னைக்கு 120 பேராசிரியர் பெருமக்கள் இருக்கிறார்கள் என்றால் பாரதியை பற்றி உள்வாங்கியதால், பாரதியை பற்றி படித்ததால். இன்றைக்கு பெண்கள் கல்லூரி சென்னையில் 26 வருஷமாக நடத்துகிறோம்னா அதுக்கு காரணம் பாரதி எங்கள் குழந்தை பருவத்திலே உள்ளே நுழைந்து விட்டதால். இல்லை என்றால் முடியாது. இன்றைக்கு 40 பெண்கள். ஸோ நான் எந்த விமான நிலையத்துக்கு போனாலும் ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்துருவேன். ஏர் ஹோஸ்டஸ் 40 ஏர் ஹோஸ்டஸ் இருக்காங்க. ஸோ பாரதியினுடைய கருத்து உருவாக்கப்பட்ட போது ஏற்பட்டதான விளைவு தான் அப்படின்னு எனக்குள்ள மனசு சொல்லுது. என்னுடைய ஸ்டூடெண்ட் இன்னைக்கு நமது வேளாண்மை கல்லூரியில் 65% கேர்ள்ஸ் படிக்கிறாங்க, பெண்கள் படிக்கிறாங்க. பாரதியின் சக்தி இங்கே அதிகமாக இருப்பதால் இந்த விழா சிறப்படையும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். சங்க காலத்தில் ஔவையார், காக்கை பாடினியார் முதலான பெண் புலவர்கள் கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கினர். இடைக்காலத்தில் காரைக்கால் அம்மையார், திலகவதியார், ஆண்டாள், மங்கையர்க்கரசியார் பக்தியில் சிறந்து விளங்கினர். விடுதலை போராட்ட களத்தில் வடக்கே ஜான்சி ராணி, தெற்கே தில்லையாடி வள்ளியம்மை, வீரமங்கை வேலுநாச்சியார், ராணி மங்கம்மாள் ஆங்கிலேயரை வென்று இந்திய விடுதலைக்கு வித்திட்ட முதல் இந்திய பெண் பேரரசி வீரமங்கை வேலுநாச்சியார். பெண்களாக இருந்தாலும் நாங்களும் அஞ்ச மாட்டோம், தாய் நாட்டிற்காக உயிரை கொடுப்போம் என்று பெண்கள் படையை உருவாக்கினார் வீரமங்கை வேலுநாச்சியார். நம்ம வாழ்ந்துட்டு இருக்க அந்த சிவகங்கையை ஆங்கிலேயர்கள் கைப்பற்றிய போது அவர்களோடு போரிட்டு சிவகங்கையை மீட்டார். இந்தியா பல தீரமிக்க மன்னர்களை மட்டுமல்ல ராணிகளையும் கண்டிருக்கிறது. இந்தியாவை கட்டியாண்ட முகலாயர்களுக்கே சவாலாக விளங்கியவர் ராணி துர்காவதி. சரணடைந்த அடிமையாக மண்டியிட்டு வாழ்வதை விட போரிட்டு வீரமாக மடிவோம் என்று முழங்கியவர் ராணி துர்காவதி. தற்காலத்திலோ தொட்டிலை ஆட்டுங்கை தொல்லுலகை ஆளுங்கை என்று பாரதிதாசன் பாடியது போல் உலகையே வலம் வரும் வீராங்கனைகளாய் பல்வேறு களத்தில் வளர்ச்சி நிலை எட்டியுள்ளார்கள் பெண்கள். இன்றைய பெண்கள் சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற அரசியலிலும் கல்வியாளர்களாக கல்வித்துறையிலும் மருத்துவர்களாகவும் வழக்கறிஞர்களாகவும் வளம் வருவதை காணும் போது பெண்மை வாழ்கவென்று கூத்திடுவோமடா என்று பாரதியை போன்று மகிழ்ச்சி குரல் கொடுக்க தோன்றுகிறது. இந்தியாவின் முதல் பெண் IPS கிரண்பேடி, பேருந்து ஓட்டும் வசந்தகுமாரி, ஆங்கில கால்வாயை நீந்தி கடந்த ஆர்த்திஷா, விமானம் ஓட்டும் துர்கா பானர்ஜி, விண்வெளி சாதனை புரிந்த கல்பனா சாவ்லா, சுனிதா வில்லியம்ஸ் கடந்த 2025ஆம் ஆண்டில் தேசிய பவர் லிப்டிங்கில் முதல் முறையாக ரெஃப்ரியாக ஆன சென்னையை சேர்ந்த பல் மருத்துவர் ஆர்த்தி அருண், ஐநாவின் சாம்பியன்ஸ் ஆஃப் தி எர்த் என்ற விருதை பெற்ற முன்னாள் IAS அதிகாரி சுப்ரியா சாஹூ என்று இன்று சாதனை பெண்களின் பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. விழும் வேகத்தை விட எழும் வேகம் வேகமாக இருந்தால் உன்னை தோற்கடிக்க அல்ல, உன்னை பார்க்கவே எவனும் பயப்படுவான். 2018இல் இந்திய குடியரசுத் தலைவர் வழங்கும் நாரி சக்தி புரஸ்கார் விருதை பெற்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த பெண்ணின் கதையை கேட்டால் வியந்து போவீர்கள். தமிழ்நாட்டில் கும்பகோணத்தில் பிறந்து தந்தையின் பணி காரணமாக ராஜஸ்தானின் பிகானார் நகரில் வளர்ந்தார். அவரது 13 வயதில் நடந்தது. அவரது வீட்டுக்கு அருகில் இராணுவத்தினர் பயிற்சி செய்யும் ஆயுத கூடம் ஒன்று இருந்தது. தீப்பற்றியதில் சில வெடிக்காத எரிகுண்டுகள் மண்ணில் விழுந்து புதைந்து கிடந்தன. சிறுமியாக இருந்த போது தவறுதலாக கையில் எடுத்து விளையாடிய போது அது வெடித்து சிதறியதில் அவர் இரு கைகளையும் இழந்து கால்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டது. 18 அறுவை சிகிச்சைகள், 18 மாதங்கள் படுக்கை, 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை தண்ணீர் பரீட்சையாக எழுதி பிரமாதமான மதிப்பெண்கள் பெற்று குடியரசுத் தலைவரின் பாராட்டை பெற்றார். இன்று அவர் டெல்லியில் சமூக பணி மற்றும் பொருளாதாரத்தில் பட்டம் பெற்றார். இன்றைய பெண் சக்தி நாட்டின் முதுகெலும்பாய், மூச்சு காற்றாய், முகமாய் மாறி இருக்கிறது. சகோதரிகளே, தயங்காதீர்கள், மலைக்காதீர்கள். திரும்பி பார்க்காமல் நாம் செய்ய வேண்டிய எந்த காரியத்தையும் செய்து முடிக்கும் வரை, நம் லட்சியத்தை அடையும் வரை முன்வைத்த காலை பின்வைக்காமல் நடந்து செல்லுங்கள். உலகில் அன்று பழம்பெரும் சாதனைகள். உலகில் முதல் நாகரிகங்களில் ஒன்றாக சிந்து சமவெளி நாகரிகம் விளங்கியது. பூஜ்ஜியத்தின் கண்டுபிடிப்பு, தசம எண்முறை, சித்த மருத்துவம், யோகா போன்றவை இந்தியா உலகிற்கு அளித்த மகத்தான கொடைகள்.
திருவள்ளுவர், சாணக்கியர், பாஸ்கரர், ஆரியப்பட்டா போன்றவர்கள் இந்தியாவிற்கு அளித்த மகத்தான கொடைகள். இன்று மேற்கத்திய நாடுகள் கூட இந்த குடும்ப ஒற்றுமையின் முக்கியத்துவத்தை உணரத் தொடங்கியுள்ளன. மரம், நதி, மலை, பூமி என அனைத்தையும் தாயாக மதிக்கும் நாடு நம் நாடு. வனம் காப்போம், வளம் காப்போம் என்ற உயர்ந்த சிந்தனை நம் பாரம்பரியத்தில் வேரூன்றி இருக்கிறது. இதனால் தான் நிலைத்த வளர்ச்சி என்ற கருத்தில் முன்னோடி நாடாக நம் நாடு திகழ்கிறது. தனியாக இருக்கும் பொழுது ஒரு மனிதன் சிந்திக்கிறார். ஆனால் ஒன்றாக இருக்கும்போது ஒரு சமூகம் நகர்கிறது. உலகத்தில் உள்ள எல்லா பெரிய முயற்சிகளும் ஒருவரின் சிந்தனையால் பிறந்திருக்கலாம். ஆனால் அவை வெற்றி பெற்றது ஒற்றுமையால் தான். ஒரு விரலால் எதையும் செய்ய இயலாது. அதுவே 5 விரல்கள் சேர்ந்தால் அது ஒரு கை. அந்த கைதான் உழைக்கிறது, அந்த கைதான் காக்கிறது, அந்த கைதான் ஒரு சமூகத்தை கட்டி எழுப்புகின்றது. புற்களை சேர்த்து செய்யப்படும் கயிறுதான் மத யானையையும் கட்டி போடும் வலிமை கொண்டது என்கிறது பஞ்சதந்திரம். வீட்டில் ஒற்றுமை இருந்தால் அமைதி இருக்கும். சமூகத்தில் ஒற்றுமை இருந்தால் நீதி நிலைக்கும். நாட்டில் ஒற்றுமை இருந்தால் நாட்டின் முன்னேற்றம் உறுதியாகும். நமக்கு ஒற்றுமைக்கும் ஒருமைக்கும் இடையே வித்தியாசம் தெரிவதில்லை. இதையும் பாரதியார் தன்னுடைய பாடலில் செப்புமொழி 18 எனில் சிந்தனை ஒன்றுடையால் என்று கூறுகிறார். அதாவது செப்புமொழி 18ஆகவும் சிந்தனை ஒன்றாகவும் இருந்தால் அதுதான் ஒற்றுமை. மாறாக செப்புமொழி ஒன்றாகவும் சிந்தனை 18ஆகவும் இருப்பின் அது ஒருமை என்கின்றார். ஆப்கானிஸ்தான் நாட்டில் போராடிய தாலிபான்களும் இஸ்லாமியர்கள் தான். அவர்களுக்கு எதிராக போராடியவர்களும் இஸ்லாமியர்கள் தான். ஆனால் எது உண்மையான இஸ்லாமியம் என்று பல உயிர்களை கொன்றார்கள். இஸ்ரேல் நாட்டில் நடந்த சம்பவங்கள் நம் கண்களில் கண்ணீரை வரவழைக்கும். 2 சார்பினர்களுமே கிறிஸ்தவர்கள் தான். இந்த 21ஆம் நூற்றாண்டிலும் சுதந்திரம் கிடைக்கப் பெற்று 78 ஆண்டுகள் ஆன போதிலும் அனைவருக்கும் கோயிலுக்குள் செல்ல அனுமதி கிடையாது. ஒற்றுமையாய் இருந்தால் எதையும் வெல்லலாம் என்பதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு சுதந்திர போராட்டம். நாம் இந்தியர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஒரே மனநிலையுடன் போராடியதால் தான் நம்மால் இன்று சுதந்திர காற்றை சுவாசிக்க முடிகிறது. The country need more and more agriculture products, but these products needs to be properly packaged, properly processed and properly at the right price at the right time. So you students are going to support all these Blinkit, Big Basket and other corporate so that your product should go to right people across India. This is your role. Anybody want to do such kind of business activity, the EDI and Sethu Bhaskaran, we all are going to do this kind of collaboration where you will get agri-business incubation, you will get different kind of new techniques in agronomy, you can get government support, you can get support from startup Tamil Nadu, there is a special fund for that, and from Government of India Horticulture Department you can get funds for setting up a nursery at your backyard, and that nursery will give you more and more plants for selling to other farmers. So this all business acumen can be a turning point for your life. Even you can take job also after your understanding.
பாரதி உலா 2025 பாரத நாடு பாருக்கெல்லாம் திலகம் வழங்கியோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ், தபம்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், ஆடிட்டர் NRK, சாவித்ரி ஃபவுண்டேஷன், மணிவாசகர் பதிப்பகம், சென்னை சாய் சங்கரா குரூப் ஆஃப் மேட்ரிமோனியல்ஸ், பாரதி பிரியா ட்ரஸ்ட் மற்றும் விசு கல்வி அறக்கட்டளை.